வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க, இன்றைக்கி என்ன டுடே சமையல் பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு சிம்பிள் சமையல் தாங்க. சோயா வச்சு ஒரு ஃப்ரை குழந்தைங்களுக்காக பாயில் பண்ணி இல்லை இஞ்சி பூண்டு அரை ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன். அது அப்புறம் பார்க்கலாம். வெஜிடபிள் ரைஸ் பண்ண போகிறேன். வெஜிடபிள் ரைஸ்க்கு ஒரு 1.25 டம்ளர், ஒரு 300 கிராம் இருக்கும்னு நினச்சிங்களேன். 1.25 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, சோம்பு, கரம் மசாலாலாம் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், பெரிய ஸ்பூன். தக்காளி 2 தக்காளி, வெங்காயம் 2 வெங்காயம், 1 பிடி கேரட், 1 கைப்பிடி பீன்ஸ். இவ்வளோதான் அங்கே காய்கறி வச்சுருக்கேன் வெஜிடபிள் ரைஸ்க்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா புதினா, 1 கைப்பிடி புதினா. இவ்வளோதான் நம்ம வச்சுருக்கோம் ரெடியாக. கொஞ்சம் நெய்யும் ஆயிலும் விட்டு வெஜிடபிள் ரைஸ் தாளிச்சிடலாம் வாங்க. கொஞ்சம் நெய்யும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி வெஜிடபிள் ரைஸ் தாளிக்கலாம். வெஜிடபிள் ரைஸ்க்கு சில்லி பவுடர், சோம்பு பவுடர், கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் ரெடியாக. கார்ன்ஃப்ளவர் சோயாக்காக எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் கோட்டிங்க்கு, சோயாவுக்கு கோட்டிங் கொடுத்து இதில் கரம் மசாலா, சோம்பு பவுட்ரு, சில்லி பவுடர், அரிசி மாவு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. அதுக்காக தான் இது தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துடலாம் நம்ம. கரம் மசாலா 1/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு முதல்ல ஒரு அரை ஸ்பூன் போட்டு வச்சுட்டேன். இப்போ கரம் மசாலா போட்டாச்சு. இப்போ சோம்புத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டுக்கலாம். சில்லி பவுடர், சில்லி பவுடரும் ஒரு அரை ஸ்பூன். சில்லி பவுடர் காரத்துக்கு இது நல்லா காரமாக இருக்கும், அதனால் அரை ஸ்பூன் சில்லி பவுடர். கார்ன்ஃப்ளவர் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம், கோட்டிங் பிரியாமல் இருக்கிறதுக்கு. இன்னும் 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு நம்ம சால்ட்டு போட்டுப்போம். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் வெங்காயம், ஆனியன் கூட போடணுன்னா போட்டுக்கலாம். நீங்கள் ஆனியன், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா பெசரி வச்சிடலாம். கொஞ்சம் லெமன் வேணாலும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம ஒரு ஃப்ளேவருக்கு சப்புன்னு இருக்கும்ல, ஒரு லெமன் வேணாலும் சொட்டு பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதில் இன்னும் அரிசி மாவு 2 ஸ்பூன் போடணும். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதான். தேவையான அளவு சால்ட்டு போடணும் நம்ம இன்னும். தேவையான அளவு அவ்வளோதான். இது நல்லா பெசரி விட்டுக்கணுங்க. எல்லாமே போட்டாச்சு. இது ஊறிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவு போடும்போது பிரியாமல் வரும் கோட்டிங், அதுக்காக. உப்பு பார்த்துட்டு வெண்ணெய் நோய் போட்டுக்கலாம். உப்பு கரெக்டாக தான் இருக்குது. இந்த அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இது நம்ம 2 கூட கிள்ளி விட்டுக்கலாம். இன்னும் காரம் ஏறும், அதுக்காக 2 கிள்ளி விட்டுக்கலாம். இது ஊறிக்கிட்டே இருக்கட்டும், பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் நெய்யும் 1 ஸ்பூன் ஆயிலும் விட்டுருக்கேன். இதில் நம்ம பட்டை, கிராம்பு எல்லாம் முதல்ல போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டாச்சு. இதுலேயே ஆனியன் கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை கொடுக்கலாம். இது ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கட்டும். இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. இங்கே நம்ம போட வேண்டியது பார்த்திங்கன்னா தக்காளி, கேரட்டு, பீன்ஸு எல்லாம் போட்டுக்கலாம். நம்ம தக்காளி, பீன்ஸ், கேரட் எல்லாம் போட்டாச்சு. நல்லா பரட்டி வச்சுக்கலாம். இதுலேயே புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டுக்கலாம். இது பார்க்கவே எளிமையாக இருக்கிறங்க. புதினாவும் போட்டுட்டோம். நல்லா பச்சை போட்டுடணும். நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில்
நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா இதையும் ஆட் பண்ணிப்போம். இதையும் ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கலாம். வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். நல்லா வதங்க தான் டேஸ்ட்டு. வதங்கிட்டு இருக்கட்டும். இதில் நம்ம 1 கப் தயிர் ஊற்றிக்கலாம். புளிப்புக்கு கொஞ்சம் 1/4 மூடி லெமன் ஊற்றிட்டு தயிரும் 1 கப் ஊற்றிக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா வதங்கட்டும். இதுலேயே நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். ரைஸ் போட்டு நல்லா பரட்டி விட்டாச்சு. இது தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். நம்ம ரைஸுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டாச்சு. இதில் வந்து நம்ம 1.25 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம். அந்த டம்ளரால் இப்போ 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 1 2 இன்னும் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றணும். அவ்வளோதான், 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டோம். நம்ம ஸ்லோ ஃபயரில் போட்டு வெயிட் போட்டு விட்டுடலாம். வெந்துடும். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோன்னா ஸ்லோ ஃபயரில் போட்டு வெயிட் போட்டு வச்சிட்டோம்னா ஒரு 5 மினிட்ஸில் நல்லா வெந்துடும். குழப்பலாமல் உதிரியாக. இல்லை வேணுன்னா நம்ம இறக்கும்போது 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சோண்டு நெய் விட்டு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. நெய்யை விட்டுக்கலாம். நம்முடைய வெஜிடபிள் ரைஸ் எம்மியாக ரெடி ஆகிட்டுருக்கு. கொதி வந்தோன்னு பார்க்கலாம். நல்லா தலை கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ மூடி போட்டு வெயிட் போட்டு சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்கலாம். கடாயில் வச்சுட்டு சோயா 65 இதில் வறுத்துடலாம். பசங்க வரும்போது கூட சூடாக வறுத்துக்கலாம். வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக உதிரியாக ரெடி ஆகிடுச்சுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த சைட் பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் நம்ம மசாலா போட்டு பண்ணி வச்சுருந்தோங்க. அது நல்லா ஊறிடுச்சு. பரட்டி விட்டு இறக்க வேண்டியது தான். அருமையான மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி ஆகிட்டுருக்கு. வெஜிடபிள் ரைஸும் மீல் மேக்கரும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.